மக்களுடன் மனதின் குரல். பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீமான் vs விஜய் அரசியல் மோதல் நடந்தால் அதில் யாருக்கு பெரிய சேதாரமா இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து அணில்னு பேசக்கூடியது தேவையில்லாதது. அணில் வந்து ஜங்கல் ஜங்கல்னு தானே கத்தணும், ஏன் வந்து அங்கிள்னு கத்துது? அதே மாதிரி உங்க கொள்கை என்னடா டிவிக்கே அப்ப டிவிக்கு வாடா இத்தனை பேர் வரீங்கன்னு கேட்கறது வந்து இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்றாரு. இது சீமான் சொல்ல வேண்டியதில்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் இதை பேசலாம். விஜய் வந்து அந்த பவுன்சர்ஸை பூரா ஒதுங்குங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்தவங்க கிட்ட பூராமே அவர் ரொம்பவே அகாமடேட் பண்றாரு. ஆனா பவுன்சர்கள் கொஞ்சம் எல்லையை மீறிட்டாங்க அப்படின்னு இல்ல, பவுன்சர்களுடைய டியூட்டி அதுதான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வந்து பவுன்சர்களுடைய எண்ணிக்கையை மீறி அதிகமான ஆட்கள் அந்த ரேம்ப்ல வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கடினமான நடவடிக்கை எடுக்கலன்னா விஜயனுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆயிரும். விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களா இருந்தவங்க தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து விஜயனுடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய பேச்சு, வீரியமிக்க அரசியல் செயலாக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு தொண்டரா வந்தவங்களுடைய எண்ணிக்கை சொற்பமாக தான் இருக்கும். அவர் பின்னாடி இருந்த பெரும் ரசிகர் படை தான் இன்னைக்கு அப்படியே வந்து பெரிய தொண்டர் படையா மாற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சொல்றேன். அவங்க வந்து 75 ஆண்டு காலம் முடிஞ்ச கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மாநாட்டில் பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? எத்தனை பொது வழிகளில் வந்திருக்கு. அப்ப 75 ஆண்டு காலம் ஆன அந்த கட்சியிலேயே ஒன்றும் அரசியல் மயப்படுத்தப்படலையே. சாதாரண பிரியாணிக்கு போய் அங்கே அடிச்சுக்கிறாங்களே. இன்னைக்கு அங்கிள் அவர் அங்கே பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மாநாடு முடிஞ்சு 8-10 நாள் ஆகி இன்னைக்கு வந்து அது பேசப்படும் பொருளாக இருக்குன்னா அவங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு உண்டு பண்ண பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு பிராண்டிங், அப்பாங்கிற ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணாங்க. அதை இவர் ஒரே மாநாட்டில் கம்ப்ளீட்டா அடிச்சு தகர்த்து எரிஞ்சிட்டார். இல்ல, அப்பாங்கிற ஒரு பிராண்டிங்கை உடைக்கிறதுக்காக தான் அப்ப அங்கிள் யூஸ் பண்ணாரா? கட்டாயமா அப்படிதான். அனுபவப்படுகளை கவின் வீட்டுக்கோ எதுவுமே அது போகவும் இல்லை. இவர் போகல, இவரும் பேசல. வீட்டுக்கு போகலங்கிறத கூட விட்டுருங்க, அந்த மாநாட்டில் பேசியிருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு அவருக்கு கிடைக்காமல் போகுன்றதுனால அதை பேசலன்றது ஒரு தரப்பு. இன்னைக்கு அவர் மேல அப்படி இருந்தா அது தப்பு இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவனுக்கு சொன்னா அந்த வாக்கு போயிடும், இவனுக்கு சொன்னா அந்த வாக்கு போயிடும், இப்படியா வந்து ஒரு பிரச்சனை அணுகிறது தப்பாது. நான் தான் சொல்றேன், இந்த ஆணவ படுகொலையை பத்தி அவர் பேசியிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. விஜய் என்னைக்காவது வந்து சீமான பொது இடத்துல விமர்சிச்சிருக்காரா? எந்த இடத்துலயும் இல்லை. இவர் எவ்வளவோ விமர்சனம் பண்ணிட்டாரு, அணில் குஞ்சுங்கள்னே சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அவர் வந்து விஜய் வந்து சீமான் மேல எந்த விமர்சனமும் வைக்கல. அப்போ இந்த ரெண்டையும் வந்து ஒரு ஒரு சாமானிய ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சு, அவன் கட்சி சாராத மனிதனா இருக்கான், ஃபென்ஸ் சிட்டரா இருக்கான், யாருக்கு ஓட்டு போடலான்னு அவனும் முடிவு பண்ணல. அவன் இந்த 2 பேர்த்த பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான்? உங்க பார்வையில சீமான் vs விஜய்னு ஒரு அரசியல் மோதல் நடந்தால் அது திமுகவுக்கு தான் லாபமா? திமுகவுக்கு லாபம். அப்ப ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்களுடைய 2 பேர்த்தினுடைய பொது யாரு? திமுக. உங்களுடைய கணைகள் பூராமே எந்த இடத்துலயும் செய்கூலி சேதாரம் இல்லாம உங்களுடைய கணைகள், உங்களுடைய போக்கஸ் எந்த இடத்துலயும் டீவியேட் ஆகாம, டைலூட் ஆகாம அது திமுகவை நோக்கி போனாதானே உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் வந்து மாநாடு முடிந்து 8 நாள் ஆகி போச்சு. கரெக்டா? இது வரைக்கும் இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு விஜய்? எங்க இருக்காரு விஜய்? இன்னுமே நீங்க வெளியே வர மாட்டேன்றீங்க. இன்னுமே ராம் பார்க்கல உங்களை கட்டி பிடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்தா எப்படி அரசியல் நடத்த முடியும்? கட்டாயமான நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இது வந்து இவ்வளவு நாள் ஷூட்டிங்க காரணம் சொன்னீங்க. இனிமேலும் நீங்க வந்து பிக் அண்ட் சூஸா இருக்கக்கூடாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். விஜய் அரசியல் மாநாடை ஒட்டியே தான் பல விஷயங்கள், அவருடைய அரசியல் மாநாடு பேச்சுக்கள் இன்னமும் பல விவாத பொருளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் ஆர்வ மிகுதியில் போயிட்டு அவருடைய ரசிகர்கள் அந்த ராம்ப் வாக் பண்ண இடத்துல ஏறி அவரை போய் கட்டிப்பிடிக்க முயற்சி செய்தவர்கள், அவரோடு ஒட்டி உறவாட முயற்சி செய்தவர்கள்லாம் தள்ளிவிட்டாங்க பவுன்சர்கள். அதில் ஒரு ரசிகர் வந்து கீழே தள்ளி விடப்பட்டார். அது பெரிய விவாதமாச்சு. இப்போ போய் அவர்
விஜய் மேலே அந்த பவுன்சர்கள் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தாயார் முதல்ல மகனும் 2 பேர் போனாங்க. மறுநாள் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அவர் பேர் சரத்குமார்னு நினைக்கிறேன், பெரம்பலூர்காரு. முதல்ல இது வந்து எங்கள் அம்மாவை மிரட்டி ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா கிட்ட சில எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்றாரு. அப்புறம் மறுபடியும் அவரே என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றது தான் பேசினேன், எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர வலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட்டும். இன்னொருத்தர் விழுப்புரத்தில் இருக்காரு அஜய்னு ஒருத்தர், நான் தான் அது, ஆனால் அது அவர் இல்லைன்றாங்க. பாருங்க, இதில் ஒரு பஞ்சாயத்து. கேஸ் வேறு ஒன்று எஃப்ஐஆர் மாதிரி போயிட்டு இருக்குது. எஃப்ஐஆர் பதிவாகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வு? சரியா? முதல்ல இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அது பெரிய ஒரு 1 கிலோமீட்டர் ரேம்ப் போட்டிருக்காங்க, அவ்வளோ பவுன்சர்ஸ் இருக்காங்க. அதையும் மீறி வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து அந்த ரேம்பில் ஏறி விஜய் கிட்ட போகணுன்றாங்க. வேறு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்து அந்த பவுன்சர்ஸை பூரா ஒதுங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க கிட்ட பூராமே அவர் ரொம்பவே அகாமடேட் பண்ணுறார். ஆனால் பவுன்சர்கள் கொஞ்சம் எல்லையை மீறிட்டாங்க அப்படின்ற. இல்லை, பவுன்சர்களுடைய டியூட்டி அதுதான். இல்லை, அதுக்காக போய் ஒரு 10-15 அடியில் கொண்டு போய் தள்ளியா விடுறது? தள்ளிங்கிறது இல்லை, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பவுன்சர்களுடைய எண்ணிக்கையை மீறி அதிகமான ஆட்கள் அந்த ரேம்பில் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கடினமான நடவடிக்கை எடுக்கலைன்னா விஜயனுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆயிரும். அப்புறம் அந்த பவுன்சர்களை அவங்க வச்சதனுடைய நோக்கமே வந்து செயலிழந்து போயிடும். அப்போ அவங்க அந்த பவுன்சர்களுடைய நோக்கம் என்னன்னா, எந்த இடத்துலையும் விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அங்கே ஆனால் விஜய்க்கு நல்லாவே தெரியும், வர்றவங்க ரசிகர்கள் தான் நமக்கு வராங்க, தொண்டர்கள் தான் வராங்க, நம்ம மேலே அபிமானம் கொண்டு அன்பின் மிகுதியாக தான் வராங்கன்னு தெரிஞ்சனால தான் அவர் வந்து பவுன்சர்களையும் கொஞ்சம் பாசிஃபை பண்ணுறாரு. இருங்க ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி நீங்கள் கொடுத்துங்க. ரசிகர்களா தொண்டர்களா? அது ஒரு தனி விவாதம், நம்ம பேசி ஆகணும். முதல்ல வர்றவங்களாம் ரசிகர்களாக தான் இன்னமும் இருக்காங்க, அவங்க தொண்டர்களாக மாறல போல. இன்னும் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இல்லை, அவங்க தொண்டர்கள்னா ஒரு தலைவர் என்ன பேச போகிறாரு, என்ன கொள்கையை பேச போகிறாரு, என்ன பிரச்சனையை பேச போகிறாரு, இது தமிழ்நாட்டின் மைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, அதே போல் ஒரு உயிரிழப்போ ஏதேனும் ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக குரல் கொடுக்க போகிறார், நம்மளும் அவரோடு சேர்ந்து அணிவகுப்போன்ற மாதிரி இல்லை, தெரியலையா? அவரை கொண்டாட, அவரை வந்து ரொம்ப ஆரம்பிக்குதுல ஒரு சினிமாத்தனமாக தானே நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. வந்து லட்சம் மக்கள் கூடி இருக்கும் போது எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது தொடர்ச்சியாக நடந்துனே தானே சார். ஒரு க்ரௌட் அதிகமாக, அதான் சொல்கிறேன், அந்த க்ரௌடனுடைய எண்ணிக்கை அதிகமாக போகும்போது எந்த இடத்துலையுமே நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணது வந்து இந்த அளவுக்கு குறிப்பிட்ட மக்கள் வருவாங்க, அதுக்கு மட்டும் நம்ம வந்து பாதுகாப்புங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். அவங்க அன்றைக்கி அந்த மாநாட்டில் கூட அவங்க போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது 1.25 லட்சத்துக்கு. அப்போ அங்கே வந்த மக்கள் கூட்டம் பார்க்கும்போது பெருங்கூட்டமாக தெரியுது. அவங்க முதல் மாநாட்டுக்கு வந்ததை விடவே இந்த மாநாட்டுக்கு வந்து ஏகப்பட்டது கூட்டம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இன்னைக்கு தொண்டர்கள் தான் அவங்க இருந்தாலும் அவர்கள் ரசிகர்களாகவும் இன்னும் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தோசையை திருப்பி போடுற மாதிரி உடனே ஓகேப்பா நேற்று வரைக்கும் நீங்கள் ரசிகர்கள் டக் திருப்பு இன்னையிலேருந்து நீ தொண்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான். இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து விஜயனுடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய பேச்சு, வீரியமிக்க அரசியல் செயலாக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு தொண்டராக வந்தவங்களுடைய எண்ணிக்கை சொற்பமாக தான் இருக்கும். அவர் பின்னாடி இருந்த பெரும் ரசிகர் படை தான் இன்னைக்கு அப்படியே வந்து பெரிய தொண்டர் படையாக மாற்றப்பட்டிருக்கு. அதான் சினிமாவுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அப்படியா? சினிமாவுக்கு ஓட்டு இல்லை, அந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அந்த தொண்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு ஒன்று வேணும். அப்போ அதாவது வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா 10 நாளில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிரான்சிஷன், அந்த ரசிகர்கள்லேருந்து அந்த தொண்டர்கள் மாறுறதுக்கு கால தேவைப்படும். அரசியல் படுத்தணும் உடனே. அதுக்கான வேலை இந்த 1.5 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. ஆமா தானே கட்சி தொடங்கி? ஆமா, 2 வருஷமே 2 வருஷம் பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 வருஷம் கிட்ட வந்த போதும் இன்னுமே அவங்க அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமாவே இருக்குது. எங்க போனாலும் விஜய் சூழ்ந்துக்கிறாங்க, வண்டி மேல ஏறிக்கிறாங்க, ரேம்ப் வாக் மேல ஏறிக்கிறாங்க, எல்லாமே நடந்துட்டே தானே இருக்குது. நீங்க 2 வருஷத்துல ஒருத்தனுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப அதீத சிந்தனை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த நாட்டிலேயோ இந்த மாநிலத்திலோ இவ்வளோ அரசியல் அவலங்கள்லாம் தேவையே இல்லையே. எல்லாருமே அரசியல் மயக்கப்பட்டவங்கள்னா இன்னைக்கு இப்போ பெரிய 75 ஆண்டுகால கட்சியில் இருக்கக்கூடியதுலேயே பிரியாணி கடிச்சிக்கிறத நம்ம பார்க்குறோமே. அவங்கெல்லாம் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டவர்களா?
இன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம போய் நம்ம பேர் சொல்ல விரும்பல, எத்தனை இடத்த பார்த்துருக்குறோம். இல்லை சார், திரு சீமான் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி எல்லா கட்சி தலைவர்களும் நாயனார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆமாம், மேடையில் பேசுகிறாங்க, மேடை போட்டு பேசுகிறாங்க, எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி யாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் மேடையில் போய் அவ்வளோ நிற்கிறது இல்லைல்ல. தனியாக அவங்க கீழே இறங்கி வரும்போது இந்த நிகழ்வுகள் ஏதேனும் அங்கு ஒன்று இங்கு ஒன்றுமா நடக்குது. ரைட்டுங்களா? இல்லை, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சொல்கிறேன். அவங்க வந்து 75 ஆண்டு காலம் முடிஞ்ச கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மாநாட்டில் பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? எத்தனை பொது வழிகளில் வந்திருக்கு. அப்போ 75 ஆண்டு காலம் ஆன அந்த கட்சியிலேயே ஒன்றும் அரசியல் மயப்படுத்தப்படலையே. சாதாரண பிரியாணிக்கு போய் அங்கே அடிச்சுக்கிறாங்களே. இவங்க நாச்சுக்கு வந்து இங்கே அந்த தொண்டர்கள் அவருடைய ஆதர்ச புருஷனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் தான், நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து விசில் அடித்தோம், கை தட்டினோம், நம்ம எவ்வளவோ கொண்டாடணும். அந்த மாதிரி விஜய் கிட்ட போய் அந்த விஜயை தொற்ற முடியாதா? நம்ம வந்து கொடுக்குற துண்டா ஒரு தோல்ல போட்டுற மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு அபிலாஷைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அப்போ எந்த ஒரு கட்சியிலையுமே முழுக்க அனைத்து தொண்டர்களுமே அரசியல் மயமாக்கப்பட்ட தொண்டர்கள்னு எந்த கட்சியும் கிடையாது. ஒரு தலைவன் பிடிச்சிருந்து வரலாம், இல்லை வந்து சொந்தக்காரன் அந்த கட்சியில் இருக்கான்னு அந்த கட்சிக்கு வரலாம். அப்போ விஜய் கிட்ட நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கறது நல்லது தான். ஆனால் இது ரொம்ப அதீத எதிர்பார்ப்பாக இருக்குது நமக்கு. பிப்ரவரி 2024 ஆரம்பிச்சு, நான் தான் சொல்கிறேன், 75 ஆண்டு கால கட்சியிலேயே இது இல்லைங்கும் போது இன்றைக்கும் வந்து இப்போ மாநாடு முடிஞ்சோடனே சேரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சேரை தூக்கிட்டு போகிறவங்களாம் அரசியல் மயமாக்கப்பட்டவர்களா? அவங்கெல்லாம் அந்த தலைவர்களுடைய எந்த மாநாட்டில் இல்லை, மீட்டிங்கில், திமுக மீட்டிங்கில் எங்கே போட்டாலும் போகும்போது சேரை காணமே, சேரு பூரா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே மாதிரி சேரை எல்லாம் உடச்சு போட்டு போகிறது இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரை உடச்சு போட்டாலும் அது அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க போகிறாங்க, வாடகைக்கு எடுக்கக்கூடிய சார். இது தொடர்ச்சியாகவே நடக்குது சார். மொத்த சேரையும் உடச்சு போட்டு போகிறது, மொத்த கம்பிகளையும் உடச்சு போட்டு போகிறது, கடைசியாக நாம் அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணி இங்கே சிவானந்த சாலையில் அதை வந்து நிறுவனது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதில்ல. இதை ஏன் விஜய் அவர்கள் சொன்னால் மாநாட்டுக்கு வர ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம வந்து நம்முடைய ஒழுக்கத்தை இந்த ஊரே பார்க்க போகுது, உலகமே பார்க்க போகுதுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்து அதை ஏன் அவரால் முறைப்படுத்த முடியலன்னு நான் கேட்குறேன். இல்லை, அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டம் அதீத கூட்டமாக மாறுது. சரி, சாதாரண கூட்டம். விஜய் சொன்னா அமைதியாக இருக்கணும். ஆமாம் தானே? உட்காருன்னா உட்காரணும். எந்த கட்சி மாநாட்டிலையாவது அது நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, திருமாவளவன் அண்ணன் மீட்டிங் போடும்போது பூரா அவர் மீட்டிங் பேச ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் அங்கே யாராவது உட்காரு, அங்கே யாராவது உட்காரு, இறங்கு இதே தான் சொல்லிட்டு இருப்பார். அப்போ எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான தொண்டர்கள் இருக்க தான் செய்வாங்க. சரி, அவங்க வந்து அவங்க வந்து அந்த தலைவர்களுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த அன்பை வெளிப்படுத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். இது எங்க வந்து நிக்குதுன்னா, ஒருத்தர் கீழே தள்ளி விடுறாங்க, அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லி அவர் போயிட்டு இப்போ விஜய் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனே நீங்க முதல்ல சொன்னீங்க எதிர்கட்சி, அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இது வந்து அரசியல் சதுரங்க விளையாட்டு. அப்போ வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவங்கள பிடிக்கலான்ட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்போது அவங்கள பல பேர் வந்து போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே, ஏங்க நீங்கள் வந்து கேஸ் யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? யாரை வந்து இந்த மீட்டிங்கில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ நம்ம யாருன்னு தெரியாது சார். இந்த மாதிரியா விஜய் மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடியும், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் இல்லை, இது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறது தானே. நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு உடனே இது இப்போ பவுன்சர் செஞ்சதுக்கு விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டால் விஜய் மேல வழக்கு தொடுத்து விசாரிச்சு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவா முடியாது? ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறது, அவ்வளவுதான். ஒரு பாருங்க, நீங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்களே, உங்களுக்கு ஒரு கரும்புள்ளி பாருங்க, உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பேசுபடு பொருளை ஆக்குவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவரே அந்த பையனே சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா? ஏற்கனவே வந்து கட்சிக்காரங்க மிரட்டி தான், அது உண்மையா தான் இருக்கலாம். ஏன்னா மறுபடியும் சொல்றாரு யாருக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். அதுக்கப்புறம் பெரிய அழுத்தம் போயிருக்கும். யாருக்கு? அந்த பையனுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம இல்ல, அந்த பையனே இல்லன்னு இன்னொரு பையன் அஜய்னு ஒருத்தர், அவரு அப்ப எதுதான் உண்மை? எதுதான் உண்மை? அப்ப இந்த எஃப்ஐஆரே வந்து டூப்ளிகேட் எஃப்ஐஆரா? அப்ப இப்ப இத்தனை சந்தேகங்கள் இருக்கும்போது இதனுடைய நோக்கம்னு நம்ம பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு ரசிகனா இருந்தே நம்ம பேசுவோமே, அதீதமா அந்த விஜய் மேல ஒரு காதல் இருக்கு, போய் ரேம்ப்ல போறான்னா அந்த இடத்துல வந்து அது தகுந்த நடவடிக்கையா? அத்தனை பேரும் எல்லாரும் வந்து விஜயை கட்டுப்பிடிக்கணும், எல்லாரும் விஜய் கூட வந்து நிற்கணும்னா விஜய்க்கு என்ன ஆகும் அந்த இடத்துல? அப்போ அந்த பவுன்சர்கள் என்னதான் நடவடிக்கை எடுக்க முடியும்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காவல்துறை பாதுகாப்பு இருக்கணும் இல்லை, அந்த இடத்துல எந்த காவல்துறையும் கிடையாது. அப்போ இந்த காவலினுடைய வேலையை வந்து இந்த பவுன்சர்கள் அந்த இடத்துல செய்கிறாங்க. இதே அந்த இடத்துல காவல்துறை இருந்தால் காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி வந்திருந்தா அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்களா மீறி வரும்போது? அப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. இவர் அந்த பவுன்சர்களை பூரா சொல்கிறார், இல்லை வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தவங்க அங்கேருந்து மாலை வாங்குறவனை கூட பெண்ட் பண்ணி அந்த மாலையை வாங்கி திருப்பி அவனுக்கு தூக்கி போடுறாரு. அவ்வளோ பெரிய ரேம்ப்பு, அவ்வளோ நேரம் அந்த போயிட்டு வரும்போது வரும்போது சரன்னு வேகமாக வர்றாரு. ஆனாலும் வரும்போது கூட ஏகப்பட்ட மக்கள் அந்த ரேம்பில் ஏறும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அது பண்ணுறாங்க.
எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரக்கூடிய மாநாட்டில் இந்த மாதிரி விஜய் ரேம்ப் வாக்கை தவிர்த்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம், ஏன்னா இது அவங்க சொல்றது என்னன்னா பெரிய அளவுக்கு ஹைட் போட்டிருக்காங்க அந்த ரேம்ப். ஒரு சாதாரணமாக கீழே இருந்து டக்குன்னு ஏறிட முடியாது. அப்படிப்பட்ட ரேம்ப்லேயே வந்து இந்த மாதிரி மக்கள் கூடி இவ்வளோ தூரம் வராங்கங்கும் போது ஒரு வேளை போல் எல்லா நேரம் இருக்காது. அந்த ரேம்பே வந்து சரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி, அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு பூரா அடிபடும் இல்லையா? அப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த பார்த்தாருன்னா கட்டாயமாக இனிமேல் வரக்கூடிய மாநாட்டில் இந்த ரேம்ப் வாக்கை தவிர்த்துருங்க. நீங்கள் மக்கள்கிட்ட உரையாடுறதுல நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்கும் சிரமம், அதை உங்கள் மேலே ஆர்வம் கொண்டு வந்து ரேம்பில் ஏறுறவங்களுக்கும் சிரமம், கடைசியில் பவுன்சர்களையும் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, அந்த பவுன்சர்களுக்கும் கெட்ட பேர். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்லபடியாக இருக்கணும்னா அதை நீங்கள் ரேம்ப் வாக்க தவிர்த்துறது நல்லது. ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்தில் இன்னொரு புள்ளிக்கு நான் நகர்றேன். சீமான் வெர்சஸ் விஜய். இதில் விஜய் இன்னமுமே சீமான் பெயரை குறிப்பிட்டோ அவங்க கட்சியை பற்றியோ எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் திரு சீமான் அவர்கள் வெளிப்படையான விமர்சனங்களை அனில் குஞ்சுன்றாரு, அதே போல் பல விமர்சனங்களை தொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடந்த மாநாட்டில் நீங்கள் வந்து சார்னு சொன்னீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, இப்போ அங்கிள்ன்றீங்க. நீங்கள் ஜங்கிள்னு தானே சொல்லணும், அங்கிள்னு எப்படி சொல்லலான்ட்டு கொஞ்சம் விக்ரஸாவே கோவப்படுறாரு. சீமான் வெர்சஸ் விஜய் மோதல்னு ஒன்று, அரசியல் மோதல் நடந்தால் அதில் யாருக்கு பெரிய சேதாரமாக இருக்கும், யாருக்கு பெரிய இழப்பாக இருக்கும், யாருக்கு லாபமாக இருக்கும்? இல்லை, இது மோதல் அளவுக்கு போகாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, ரெண்டு பேருமே எடுத்து பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மோதலாக மாறும். சரி, நீங்கள் என்னை ஒரு அரையறீங்க, நான் கம்மன் வாங்கிட்டு போயிட்டேன்னா அங்கே மோதல் இல்லை. நேரடா என்னை அரையிறதுன்னு சொல்லிட்டு நானும் திருப்பி அடிச்சுன்னா அந்த இடத்துல சண்டையாக மாறும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து அணில்னு பேசக்கூடியது தேவையில்லாதது என்னுடைய பார்வையில். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், சாதாரண ஆணில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். நீங்கள் விஜயை வந்து கொள்கை ரீதியாக போட்டு சாத்துங்க, தப்பு கிடையாது. அவர் கொள்கையில் என்னென்னலாம் உடசல் ஓட்டைகள் இருக்கோ, அதில் முரண்பாடுகள் இருக்கோ, அதை பூரா நீங்கள் விமர்சனிக்க பண்ணுங்கள். அதுதானே அரசியல் கட்சிகளுடைய வேலையே. ஆனால் வந்து அணில் வந்து ஜங்கிள்னு தானே கத்தணும், ஏன் வந்து அங்கிள்னு கத்துது? அதே மாதிரி உங்கள் கொள்கை என்னடனா டிவிக்கே, அப்போ டிவிக்கு வாடா இத்தனை பேர் வரீங்கன்னு கேட்குறது வந்து இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறாரு. இது சீமான் சொல்ல வேண்டியதில்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் இதை பேசலாம், நீங்கள் பேச வேண்டாம்னு நான் சொல்லலை. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அதை நீங்கள் பேசாதீங்க. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு சீமான் வந்தால் ஒரு அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஒரு பேச்சை பேசுவார், மக்கள்கிட்ட சிந்திக்க மாதிரி வந்து சிந்தனையை தூண்டி விடுவாருன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விஜயை நீங்கள் வந்து எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அடுத்தது, இன்றைக்கி அங்கிள் அவர் அங்கே பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் மாநாடு முடிஞ்சு 8-10 நாள் ஆகி இன்றைக்கி வந்து அது பேசுபடும் பொருளாக இருக்குன்னா, அவங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு உண்டு பண்ண பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு பிராண்டிங், அப்பாங்கிற ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணாங்க. அதை இவர் ஒரே மாநாட்டில் கம்ப்ளீட்டாக அடிச்சு தகர்த்து எரிஞ்சிட்டார். இல்லை, அப்பான்ற ஒரு பிராண்டிங்கை உடைக்கிறதுக்காக தான் அப்போ அங்கிள் யூஸ் பண்ணாரா? கட்டாயமாக அப்படிதான். இல்லை சார், ஏன், அதாவது அவருக்கு ஒரு அடையாளத்தை அவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இங்கே யாரும் அதை பெரிதாக பயன்படுத்தலை. ஆமாம் தானே? நிறைய இடத்துல சொல்றாங்க. எங்க சார் நம்மளே விவாத நேரத்துல இப்ப அப்பாவுடைய ஆட்சி இப்படியா இருக்கும். சரி சார், அப்பாவின் ஆட்சி இப்படி இருக்குமான்னா, ஆனா உடல் மொழி நடை அவர் சொன்ன விதத்துல அவருடைய உடல் மொழி எல்லாம் சரியாக இருந்ததா என்ன? இல்ல, நீங்க விமர்சிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி பேட் அங்கிள் அப்படிங்கிறாரு. கேக்குதா அங்கிள், இந்த சத்தம் பூரா கேக்குதா அங்கிள்னு கேட்கிறாரு. சாதாரணமா சொல்லலையே, அவர் ஒரு நக்கல் தொனியில தானே சொல்றாரு. அதை தான் சொல்ல வரேன். அவருடைய இன்டென்ஷனே என்ன, நோக்கம் என்னன்னா, இந்த அப்பாங்கிற இமேஜையே உடைக்கணும், அப்பா பிராண்டை உடைக்கிறது. அப்பா பிராண்டை உடைக்கிறதா ஒரு படத்துல சர்க்கார் படம் நினைக்கிறேன், அதுலயே அவர் என்ன சொல்றாரு, என் பிராண்ட் என்ன தெரியுமான்னு கேட்பாரு அந்த ஆளுங்கட்சியா இருக்கிற ஆள். அந்த பிராண்டை உடைக்கிறதாடா என் வேலையா அப்படின்பாரு. அது ஒரு டைலாகே வரும் ஒரு படம் பாருங்க. எல்லா சினிமாவிலும் தான் விஜய். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, நம்ம வந்து ஒரு கோயின்சிடென்ஸை சொல்றோம். அப்போ இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி நீங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அம்மான ஒரு பிராண்டிங் இருந்தனால எனக்கு ஒரு அப்பான்னு பிராண்டிங்கை கொண்டு வரணும்னு நீங்க பண்றீங்க. அது உங்களுடைய நோக்கம், தப்புன்னு நம்ம சொல்ல, நீங்க பண்ணுங்க. அதை விமர்சிக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. அப்ப அதை வந்து என்ன பண்றாரு, இந்த மாநாட்டில் அந்த அப்பாங்கிற பிராண்டை உடைக்கிறார். சரி, இப்ப நாளைக்கே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்பி வந்து என்னை எல்லாரும் வாஞ்சையோட அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து சொல்றதுக்கு தயங்குற அளவுக்கு அந்த பிராண்டை உடைச்சிட்டாரு இப்போ. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திமுக காரங்க இன்னைக்கு பயங்கரமான எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. அது அவங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான். ஒரு முதலமைச்சரை அங்கிள்னு நீங்க ஏன் அப்படி நகைச்சுவை உணர்வோட ஒரு நக்கல் துணியில இழிக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? இல்ல, நான் தான் சொல்றேனே, இது வந்து ஒரு நகைச்சுவைக்கு இல்ல, அந்த பிராண்டை உடைக்கிறதுக்காக பர்பஸா அவர் பயன்படுத்தின வார்த்தை. இது வந்து ஒரு காமெடிக்காக சொல்லிட்டு போடல. இல்ல வந்து சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அவர் வந்து தனியா வந்து ஸ்டாலின் அங்கிள்னு தான் கூப்பிட்டுருப்பாரு, அதனால அங்கிள் அடையாளத்தை அவர் உடைக்கணுமா, இல்ல இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை இவர் உடைத்தெறிந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை வந்து
மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ரெண்டையுமே அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா ரெண்டுமே அந்த முதல் விஷயத்தை வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு அந்த இடத்துல பேசல. ஒரு பெரும் ஒரு மேம்பட்ட போக்குல மட்டும் பேசிட்டு போயிட்டார். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி வந்து ஒரு மேம்போக்கா சொல்லிட்டு போனாரே ஒழிய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. நம்ம பல தடவை பேசுறோம், அது அயோக்கிய படுகொலை, ஒரு சாதியின் பேரில் நடக்கிறது. அந்த ஆணவ படுகொலையை பத்தி இங்க பேசி இருந்திருக்கலாம். தமிழ்நாடு இவ்வளவு தூரம் நீங்க வந்து திராவிடம் சொல்றீங்களே, சமூக நீதின்னு சொல்றீங்க, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய 75 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சி நீங்க ஆளும்போது திராவிட மாடல் 1.1 சொல்றீங்க, இதுல வேற 2.0 வேணும்னு கேக்குறீங்க. இதுதான் உங்களுடைய சமூக நீதியான்னு கேட்கலாம். இன்னைக்கும் சாதிய பெயரை சொல்லி ஆணவ படுகொலை நடக்குது. அவர் வந்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்தையும் அவங்க அப்ப படிக்கல, எல்லாம் செய்தியா கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக். அது மிஸ்டேக். அத வந்து இப்ப நம்ம அதே போல ஆணவ படுகொலை கவின் வீட்டுக்கோ எதுவுமே அது போகவும் இல்லை. இவர் போகல, இவரும் பேசல, வீட்டுக்கு போகலங்கிறத கூட விட்டுருங்க. அந்த மாநாட்டுல பேசியிருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு அவருக்கு கிடைக்காமல் போகுன்றதுனால அதை பேசலன்றது ஒரு தரப்பு. இன்னைக்கு அவர் மேல அப்படி இருந்தா அது தப்பு இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவனுக்கு சொன்னா அந்த வாக்கு போயிடும், இவனுக்கு சொன்னா அந்த வாக்கு போயிடும், இப்படியா வந்து ஒரு பிரச்சனை அணுகிறது? இன்னைக்கு விமர்சனம் அப்படிதான் வருது. விஜய் அந்த பிரச்சனை நடுநிலைமையோட தான் அணுகணும். நம்ம இல்ல விஜய் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் இதுவாயிருச்சு. அப்ப தப்பாது. நான் தான் சொல்றேன், இந்த ஆணவ படுகொலையை பத்தி அவர் பேசியிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. சரி. அதே மாதிரி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. அவங்க போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு அடக்குமுறை பண்ணி அடிச்சு ஒடிச்சு அதை ஒடுக்குனாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இப்ப தமிழ்நாடு பூரா அந்த பிரச்சனை ஓங்கி ஒழிச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அதை பத்தியும் அவர் அங்க பேசியிருக்கணும். அவர் களத்துக்கே போயிருக்கணும் அங்க. இல்ல சார், விஜய் மேடையில் பேசினது, விஜய் மாநாட்டிலேருந்து இன்னைக்கு விவாதமாகிறது எதுன்னா, அவர் சொன்ன அந்த சிங்கம் கதை, அப்புறம் ஒருத்தரை வந்து ஒரு ரசிகரை தூக்கி கீழே தள்ளினது 2, அப்புறம் வந்து இந்த அங்கிள்னு சொன்னது, இதுதான் வந்து விவாதமாக இருக்கு. இல்லை அதே மாதிரி அவங்க அண்ணாவை பயன்படுத்துறாரு, எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு, 67 எப்படி ரிப்பீட் ஆகும், விஜயகாந்தை கொண்டு வந்தது, ரஜினியை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு, கமலஹாசனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு, அப்படிங்கிற பல இது இருக்குது. ரைட்டு சார். ஆனால் அதில் எது முக்கியமானது? விஜய் ஒரு மாநாட்டை, 2வது மாநில மாநாடு, இன்னொன்று விஜய் என்ன பேச போறாருன்னு ஒரு வாரம் நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஒட்டுமொத்த பார்வையும் விஜய் மாநாடு. அதுக்கு முந்தின அந்த ஒரு அந்த கஸ்டோடியல் டெத் போராட்டத்தில் வெறும் 3 நிமிஷம் மட்டும் பேசியிருந்தார். ஆமா. ஆனா அந்த 3 நிமிஷம் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லா பேசினார். அப்ப அந்த இடத்துல டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் தானே போயிட்டார். அப்ப இந்த மீட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். 35 நிமிஷத்துல என்ன பேச முடியுமோ அதை பேசியிருக்காரு. ஆனா இன்னும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், ஏன்னா உங்களுடைய எதிர்ப்பு திமுகங்கிறீங்க. அப்ப அந்த திமுக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுகன்றீங்க. அவங்க மேல வந்து பெரிய அளவுக்கு விமர்சனிக்க வைக்கும்போது அந்த விமர்சனங்கள் வந்து வெறும் நீங்க ஒரு கட்சியா இருக்கிறனாலவே இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இதை பாருங்க, இந்தந்த பிரச்சனைகளினுடைய அடிப்படையில், இந்தந்த தரவுகளினுடைய அடிப்படையில் நீங்க சொல்ற கொள்கைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப உங்க கொள்கைக்கு நேர்முரணா இல்ல வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்படிங்கிறதையும் வந்து எல்லாத்தையும் பேச வேண்டாம். ஒரு குறிப்பா ஒரு 4-5 விஷயத்தை எடுத்து இந்த 35 நிமிஷம்ங்கிறத ஒரு 45 நிமிஷமா பண்ணிருங்க. அதுதான் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கும் ஒரு எதிர்ப்பு அரசியலை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இது இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? முதல்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, மாநாட்டினுடைய நோக்கம் நான் என்ன பாக்குறேன்னா, எந்த ஒரு கட்சி மாநாடு நடத்தும் போதும் உடனே மக்களை பூரா திருத்தி, மக்களை பூரா உடனே பொதுமக்களுடைய அத்தனை வாக்கு நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது எந்த கட்சியும் மாநாடு நடத்தாது. அது சீமானுக்கும் அது முக்கியம் இல்ல. அந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னா, அவர் என்ன சொல்றாரு, இது அரசியல் மாநாடா நான் பார்க்கலன்ற மாதிரி தான் அவருடைய விமர்சனம். அது நியாயமா இருக்கிறது. யார் வேணா விமர்சிக்கலாம். இப்ப விஜய் வந்து மற்றவங்க எல்லா கட்சியும் விமர்சிக்கும் போது சீமான் வந்து விஜய் விமர்சிக்க கூடாதா என்ன? ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க இந்த அணில் குஞ்சு டிவிக்கு தான் வரீங்களா? அணில் ஜங்கிள்னு தானே சொல்லணும். ஏன் அங்கிள்ங்கன்னா, இப்ப இந்த அங்கிள்ங்கிற விமர்சனம் யாரை எதிர்த்த விமர்சனம்? திமுகவை எதிர்த்த விமர்சனம். சரி. அப்ப அதை ஏன் நீங்க ஜங்கிள்னு சொல்லாம அங்கிள்னு சொல்லும் போது இது திமுகவுடைய விமர்சனத்தை சீமான் அவர்கள் குறைச்சு விட்டுறக்கூடாது. புரியுதா இல்ல? நீங்க எதிர்த்து அரசியல் பண்றதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்றாரு. அது சீமானுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்காது. சரிங்களா? இருக்காது. நான் அதை சொல்ல வரல. சீமானுடைய இன்னைக்கு யாரையும் எதிர்க்கிறத விட திமுகவை அதிகமா எதிர்க்கிறது சீமான் தான். சரி. அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கும் போது நீங்க ஏன் இந்த இதெல்லாம் பேசி நீங்க திமுகவை வெறும் வாயில மட்டும் எதிர்க்காதீங்க, இந்த மாதிரி செயல் திட்டங்களை சொல்லி எதிருங்கன்னு சொல்லினா அது நியாயம். ஆனா அவர் போய் அணிலுங்கிறது இல்ல வந்து ஜங்கிள் தானே சொல்லணும். இது வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சீமான் வந்து தவிர்த்திருந்தாருன்னா அவருடைய இமேஜ் இன்னும் அதிகமாக. சார், ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா நாங்க மாத்திட்டு வரோம், மெல்ல மாத்தி இருக்கோம், ஒரு கொள்கையை சொல்லிட்டு வரோம். ஆனால் மறுபடியும் அது கொள்கையற்ற ஒரு கூட்டமா இப்படி போயிட்டு இருக்க. கேட்டா தளபதின்றாங்க, எங்களுக்கு தளபதியா அது தெரியுது.
அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அதுதான் உங்களுடைய கூட்டம் தானே அரசியல் நடத்தப்பட்டிருக்கு. உங்க கூட்டத்தை அவர் அந்த மாதிரி மாத்தி இருந்தாருன்னா உங்களுக்கு கோபம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அடுத்த தலைமுறை கூட்டத்தை நீ வந்து திசையை மாத்தி கூட்டு போறியே, அது தப்பா இருக்கே. அது தப்பா இருக்கிறதுனால தான் நாங்க பேச வேண்டிய தேவை இருக்குன்றாங்க. அதாவது இப்ப எல்லா கட்சிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். எப்படி நான் போற கொள்கை மட்டும்தான் ரைட்டு, அந்த கொள்கை தவறுன்னு எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? இல்லைங்க, ஒரு தளபதின்னு சொல்றதும் அதே போல டிவிகேன்னு சொல்றது மட்டுமே அந்த கட்சியின் கொள்கையா? அதுதான் வந்து நல்வழிப்படுத்துமா? அதுதான் நாட்டை பாதுகாக்குமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அவர் கேட்கறது நியாயம்தான். ஆனா எங்கேயாவது உங்க கொள்கை என்னன்னா டிவிகேன்னு சொல்லியிருக்காங்களா? அவர் தான் சொல்றாரு. அவர் அதை ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொள்கை வந்து அவங்க நாங்க திராவிடத்தையும் ஏத்துக்கிறோம், தமிழ் தேசியம் ஏத்துக்கிறோன்றாங்க. அப்ப சீமான் என்னென்ன பேசுறாரோ அதுவும் அவங்க கொள்கைன்றாங்க. இன்னைக்கு திமுக என்ன பேசுறாங்களோ அதுவும் எங்களுடைய கொள்கைன்றாங்க. அதுல நீங்க விமர்சனம் பண்ணிக்கிங்க என்ன வேணாம். ஆனா இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய கொள்கை என்னன்னா அவங்க வந்து டிவிகேன்னு போட்டு அடிச்சிருக்காங்களா, பிரிண்ட் அடிச்சிருக்காங்களா? அப்ப இது வந்து ஒரு அந்த விமர்சனத்தை ஒரு துரிதப்படுத்தி ஒரு கூர்மைப்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்கள டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய இன்னைக்கு வந்து அங்க இருக்கிறவங்க பூரா அவங்க கட்சி என்னன்னா டிவிகே தான் எங்களுடைய கொள்கை, என்னன்னா டிவிகே தான் எங்களுடைய கொள்கைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு குழந்தை கூட சொல்லாது. அது தெரியுதா தெரியலையா ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு போகும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி என்னுடைய பார்வையில் சீமான்கிறவர் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டார். இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். அப்போ நீங்கள் ஒரு கொள்கை இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் விமர்சிக்கணுமா? உங்கள் ஆளுங்களை விட்டு மற்ற தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் விட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் பேச சொல்லுங்க. சீமானே விமர்சிக்கிற நேரடியாக அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணமா? இல்லை, அவரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து ஒரு நகைச்சுவை உணர்வை கொண்டு வரலாம். ஒரு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும், அப்போ நம்ம வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு காமெடியை கலப்போங்கிறது கலக்கிறாரு. இதில் எதுவும் அரசியல் இல்லை. அப்போ அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே என்ன சொல்றாரு, தம்பிங்கிற பாசம் எனக்கு இன்னைக்கு உண்டு, கொள்கை ரீதின்னு வந்தாதான் அப்பா என்ன பையன் என்னங்கிறாரு. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அந்த கொள்கை எதிர்க்கிறதுல இருக்கட்டும், தனிப்பட்ட விமர்சனங்கள் வேண்டாம். இப்போ விஜய் என்னைக்காவது வந்து சீமான பொது இடத்துல விமர்சிச்சிருக்காரா? இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இவர் எவ்வளவோ விமர்சனம் பண்ணிட்டாரு, அணில் குஞ்சுங்கள்னே சொல்லிட்டார். இது வரைக்கும் அவர் வந்து விஜய் வந்து சீமான் மேலே எந்த விமர்சனமும் வைக்கல. அப்போ இந்த ரெண்டையும் வந்து ஒரு சாமானிய ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சு, அவன் கட்சி சாராத மனிதனாக இருக்கான், ஃபென்ஸ் சிட்டராக இருக்கான், யாருக்கு ஓட்டு போடலான்னு அவனும் முடிவு பண்ணல. சரி, அவன் இந்த 2 பேர்த்த பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான்? யாருக்கு இழப்புன்றீங்க? அப்போ தனிப்பட்ட விமர்சனத்தை வந்து யாருமே வந்து பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. சீமானுக்கு இது ஒரு லாஸாக தான் இருக்கும். லாஸ்ன்னு இல்லை, அதாவது வந்து சீமான் இதை பேசியிருக்க வேண்டாமேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. சீமான் இந்த வேற விதத்தில் நீங்கள் என்ன வேணா விஜய் ஏறி அடிங்க, கொள்கை ரீதியாக போட்டு கிழிச்சிடுங்க, தப்பு கிடையாது. சரி, ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அணில்னு வந்து நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசுறது, அது வந்து மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட்டம் பயங்கரமாக கொண்டாடும் இதை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு விஜயே வந்து சீமானை பற்றி ஏதோ ஒன்று சொன்னாலும் விஜய் கூட்டம் தூக்கி கொண்டாடும். ஆனால் அந்த தலைவர்கள் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. இல்லை சார், இது ஏன் அந்த கோபம் அவருக்கு வருதுன்னா, திரு சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய மாநாடை நீங்கள் நடத்துறீங்க, பெருங்கூட்டத்தை நீங்கள் காலையிலேருந்தே வர வச்சுட்டீங்க, எல்லாம் வெயிலில் உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டம் அங்கே நின்று சீமான் ஒலிகன்னு கோஷம் போடுறாங்க. இதுக்கான தேவை எங்கேருந்து வருகிறது? அப்போ உங்களுக்கு எதிரி சீமானா என்ன விஜய் கட்சி கூட்டத்திற்கு, அந்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கு? நீங்கள் முதல் மாநாடு பார்த்துருந்தீங்கன்னா அஜித்தே கடவுளேன்னு சவுண்ட் வந்துச்சு. ஆமாம், எங்கேயாவது அதை பற்றி அவங்க கண்டுக்கிட்டாங்களா? இல்லை. அவ்வளோதான். இல்லை சார், சீமான் ஒலிகன்ற கோஷத்தை நீ போடுறேன்னா அப்போ உனக்கு என்ன திட்டம்? அது உனக்கு என்ன அரசியல்? அப்போ நீங்கள் அப்போ உங்கள் எதிரியாக சீமானை தான் பாவிக்கிறீங்களா, நாம் தமிழர் தான் பாவிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தானே தொக்கிட்டு நிற்குது. இதுதான் பிரச்சனை வந்துடும் கடைசியில். என்னன்னா இப்போ சீமானுக்கும் எதிரி யாரு? திமுக. ஆமாம், இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரும் எதிரி யாரு? திமுகன்றீங்க. அப்போ 2 பேருமே நீங்கள் எதிர்க்க வேண்டிய உங்களுடைய அந்த கணைகளை எங்கே வைக்கணுமோ அதை விட்டுட்டு 2 பேரும் இப்படி திரும்பிட்டீங்கன்னா உங்கள் கணைகள் எல்லாமே வெட்டியா போக முடியும். அது விஜய் தான் அவங்க தொண்டர்களுக்கு சொல்லணும். ஆமா தானே, அவங்க ரசிகர்களுக்கு சொல்லணும். எங்கேயாவது விஜய் வந்து நீங்க சீமான் ஒலிகன் கத்துங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்ல சார், இது எப்படி அந்த இடத்துல வருது அந்த கோஷம்? அந்த நாள் முழுவதும் வருது சீமான் ஒலிகன்றது. சீமானை அனாவசியமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பல வீடியோக்கள் அது ஆபாசமா நடக்கும். மாதேஷ், இது இன்னைக்கு அதிமுக கூட்டத்தில் போனீங்கன்னா திமுகவை வசப்படுவாங்க, திமுகவினுடைய கூட்டத்தில் அதிமுகவை வசப்படுவாங்க, சரி, காங்கிரஸ் கூட்டத்தில் பாரதிய ஜனதாவை வசப்படுவாங்க, பாரதிய ஜனதா கூட்டத்தில் காங்கிரஸை வசப்படுவாங்க. இது அந்தந்த தொண்டர்கள் மத்தியில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய புரிதலில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க எத்தனை பேர்த்தினுடைய வாயை போய் நீங்க அடைக்க முடியும்? இப்போ விஜயே சொல்றாருன்னு வச்சுங்க, இல்ல சீமான் வந்து எந்த இடத்துலயாவது இனிமேல் யாரும் அணில்னு சொன்னாதீங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருப்பாரா? இல்ல அணில்னு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருப்பாரா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. அப்ப எந்த ஒரு கட்சி தலைவரும் யாரையும் போய் தூண்ட போறதில்ல. நீங்க இப்படி கோஷம் போடுங்க. சீமான் இவ்வளவு கோபப்படுறதுக்கான காரணம் இந்த புள்ளிதான்றாங்க. இந்த அங்க நீங்க வந்து அவரை அனாவசியமாக பேச பல செய்திகள் அவருக்கு போயிருக்குது. இந்த மாநாட்டுக்கு முன்னாடி தான் அவர் அணில பத்தி பேசுறது.
அவர் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் தான் வந்து அவர் ஸ்டேஜில் இறங்கி கூட ஒருத்தர்கிட்ட போய் அந்த பத்திரிகையாளர் ஏதோ பிரச்சனை நடந்தது. அவர் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் தான் பேசுகிறாரு, அணில குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சிரிக்க வைக்கிறாரு. சரி அவன் கொள்கை என்னடானா டிவிக்கேன்னு, அப்போ டிவிக்கு வாடா இத்தனை பேர் வந்தீங்கன்னு இந்த விமர்சனம் எல்லாம். அதனால தான் சொல்கிறேன், இது சீமான் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு இது தேவையில்லைங்கிறேன் நான். அங்கே பேச்சாளர்கள் யாராவது பேச ஆரம்பம் என்னவோ சீமான் தொடங்கினாரு, அவங்க அதை பண்ணுறாங்கன்றீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்து சீமானை பற்றி பேசியிருந்தா சீமான் மேலே ஒரு அன்பும் பாசமும் இருக்கிறவன் வந்து உடனே விஜய் வந்து கண்டபடி திட்டுவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் இந்த மாதிரி பேசும்போது விஜய் மேலே அன்பு மிகுதியாக இருக்கிறவன் அவன் கண்டபடி அவனை ஒருத்தன் திட்டுவான். அப்போ அதையெல்லாம் நம்ம பெருசுபடுத்திக்கிற அவசியமே இல்லை. இப்போ நம்மளே வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கோணம் இருக்கும், எனக்கு ஒரு கோணம் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம அந்த பிரச்சனையை எந்த கோணத்தில் பார்க்குறோமோ அந்த கோணத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய புரிதல் இருக்கும், அதுக்கு தகுந்தமான விமர்சனங்கள் இருக்கும். அதனால வந்து இல்லை உங்கள் கோணம் முழுக்க தவறு, ஏன் கோணம் தான் கரெக்ட்னு சொல்றது யாருக்குமே உரிமை இல்லை. உங்கள் பார்வையில் சீமான் வர்சஸ் விஜய்னு ஒரு அரசியல் மோதல் நடந்தால் அது திமுகவுக்கு தான் லாபமா? திமுகவுக்கு லாபம். அப்போ ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய 2 பேர்த்தினுடைய பொது யார்? திமுக. அப்போ இப்போ நீங்கள் 2 பேருமே ஆட்சிக்கு வரணும்னு தானே இருக்கீங்க. இல்லை நாங்கள் வந்து யாரும் ஆட்சிக்கு வரலங்கிற நோக்கம் யாருக்காவது இருக்கா? நீங்கள் அண்ணா திமுகவுக்கும் சரி, நாம் தமிழருக்கும் சரி, விஜய்க்கும் சரி, யாரை தோக்கடிக்கணும்? திமுகவை. அப்போ நீங்கள் உங்களுடைய கணைகள் பூராமே எந்த இடத்துலையும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களுடைய கணைகள், உங்களுடைய ஃபோக்கஸ் எந்த இடத்துலையும் டீவியேட் ஆகாமல், டைலூட் ஆகாமல் அது திமுகவை நோக்கி போனாதானே உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு இறுதி கேள்வி சார். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் வந்து மாநாடு முடிந்து 8 நாள் ஆகிப்போச்சு. கரெக்டா? கரெக்ட். 8 நாள் ஆகிப்போச்சு. ஜனநாயகம் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஆமா தானே? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளைக்கே முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு விஜய்? எங்கே இருக்கார் விஜய்? என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு முழு நேர அரசியல்வாதி 1.5 வருஷத்துக்கு மேலே கட்சி ஆரம்பிச்சு இன்னுமே நீங்கள் வெளியே வர மாட்டேன்றீங்க. இன்னுமே ராம்பாக்கில் உங்களை கட்டி பிடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டிருந்தா எப்படி அரசியல் நடத்த முடியும்? கட்டாயமான நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து இவ்வளவு நாள் ஷூட்டிங்கை காரணம் சொன்னீங்க. இனிமேலும் நீங்கள் வந்து பிக் அண்ட் சூஸாக இருக்கக்கூடாது. அவர் அந்த சிங்கம் கதை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சிங்கத்துக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் வேட்டைக்கு வெளியே வருங்கிறார். வேடி பார்க்க வராதான், வேட்டைக்கு பார்க்க வராது, வேட்டைக்கு வரும்ன்றார். அது சிங்கத்துக்கு ஓகே, அதுக்கு பசி எடுத்தால் தான் வெளியே வந்து வேட்டையாடும். நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய தினசரி பிரச்சனைக்கு நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து குரல் கொடுக்கக்கூடாது சிங்கமாட்ட. நீங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனையை வந்து நீங்கள் களத்தில் நிற்கணும். அதில் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனைக்கும் நீங்கள் டிக் மார்க் அடிக்கணுமா? தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நடக்குதா இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு குரல் கொடுக்கணும்ல. இல்லை சார், அதுக்கு நீங்கள் களத்துக்கு வரணும்ல. ஒரு படத்தில் காமெடியில் கூட டான் ஆகிட்டா மேலே ஏறி நடக்கணும், போயின்னு வரணும், அந்த மாதிரியெல்லாம் யாரும் கேட்கல. ஆமாம் தானே? ஆமாம். விஜய் அரசியல் கட்சியின் தலைவர். ஆமாம் தானே? இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் அவரை தேடி போகுது. இன்னைக்கு போகிறாங்க மாநாட்டில், வெயிலில் 4 பூரா உட்காந்துட்டு அவருக்கு வந்து அவ்வளோ கலைப்போடு அதை அந்த அப்படியெல்லாம் இந்த கூட்டத்துக்கு அவர் ஒரு தலைவன். இந்த தலைவன் மாநாடு முடிஞ்சது இந்த 8 நாளாக வெளியே வரலன்றது பெரிய ஒரு பேசுபொருள் தான். அது நிச்சயமா. ஏன்னா இந்த மாநாட்டில் இவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது இந்த மாநாட்டினுடைய ரெஸ்பான்ஸை ஃபாலோ அப் வச்சு நீங்கள் அந்த கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். அதுதான் தலைவனுடைய கடமை. அப்போ இன்னைக்கு வந்து அங்கே லட்சம் மக்கள் வந்தாங்கன்றாங்க. அப்போ அந்த மக்கள் பூராவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டம் என்னங்கிறத அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இல்லையா? அப்போ இந்த மக்களுடைய அந்த கட்சிக்கு வந்த அவங்களுடைய எழுச்சியை பயன்படுத்தி கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக வேண்டியது கட்சியினுடைய கடமை, தலைமையினுடைய கடமை. இப்படியே போனா என்ன ஆகும்? இதே மாதிரி இப்படியே அவர் வெளியே வராம இல்ல, அவர் வந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் இருக்குன்றாரு, அந்த மாநாட்டிலே பேசுறாரு. அது தனி சார். அவர் என்ன சொல்றாரு? இப்ப ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கோ அல்லது ஏதேனும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கோ ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு இப்ப செப்டம்பருக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து 28ஆம் தேதி, இன்னும் 3 நாள்ல செப்டம்பர் வந்துட போகுது. அதையும் காலம் கடத்தினாங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா பெரிய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு மாநாட்டுக்கு மீட்டிங்க்கு மட்டும்தான் நீங்க வந்துட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரே வந்து என்ன இப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு அவரே சொல்றாரு. அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து இது சாதாரண முழக்கமா தெரியல, நான் நாளைக்கு வந்து மக்களை சந்திக்க போறேன், அப்ப வந்து மனம் விட்டு பேசும்போது இந்த சாதாரண முழக்கம் வந்து இடி முழக்கமா போர் முழக்கமா மாறுங்கிறார். அப்போ அந்த செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் உண்டான அந்த 4 மாச சுற்றுப்பயணத்துல பல அஜெண்டாக்கள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இது வந்து இன்னும் வந்து காலம் தாழ்த்துனாங்கன்னா அது வந்து மக்கள் இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் சரிதானா இருக்குங்கிற மாதிரி ஒரு பொதுமக்களுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். நீங்க நம்புறீங்களா செப்டம்பர் டு டிசம்பர் மக்கள் பயணத்துல தான் இருப்பார் விஜய் அப்படின்னு? அப்படிதான் இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இதுலேயும் வந்து அவங்க சரிஞ்சிட்டு மறுபடியும் செப்டம்பர் மாதம் சரியில்லை, நாங்கள் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போகிறாங்கன்னா மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அந்த கட்சியை நம்மளே விட்டுருங்க, அந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கு நிர்வாகிகளுக்கே ஒரு சோர்வு வந்துடும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ தூரம் வெயில்ல, பயங்கரமான வெயில், அவ்வளோ வெயில்லையும் வந்து அவன் மெனக்கட்டு நிற்கிறான்னா யாருக்காக நிற்கிறான்? விஜய்க்காக நிற்கிறான். அப்போ அந்த மாதிரி உங்களுக்காக நிற்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் வந்து நிற்கணும்ல. சரி, நிற்கிறாருன்றதை பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சீமான் வர்சஸ் விஜய் மோதல் நடந்தால் அது திமுகவுக்கு லாபமாக போகுன்றது உங்களுடைய பார்வை. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.